அனைவருக்கும் அன்பான வணக்கம். முனைவர் மு. அலிபினிஷா, திருச்சி. விடுதலை போராட்ட பெண் வீரர்களில் ஒருவர் கடலூர் அஞ்சலையம்மாள். 1890 அம்மாக்கண்ணு முத்துமணி இவர்களுக்கு பிறந்த ஒரு சிறந்த தியாகிதான் அஞ்சலையம்மாள். நெசவு இவர்களுடைய தொழில். 1914 காலகட்டங்களில் வீட்டை விட்டு பெண்கள் வெளிவர முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலெல்லாம் உடைத்து எரிந்து வெளியில் வந்து பொதுப்பணியாற்றிய ஒரு சிறந்த தியாகி. 1857 சிப்பாய் கிளர்ச்சியின் போது பல சிப்பாய்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்ய காரணமாக இருந்த ஆங்கில படைத்தளபதி ஜேம்ஸ் நீல் என்பவருக்கு 1860 சென்னை மவுண்ட் சாலையில் ஒரு சிலை நிறுவப்பட்டது. அதற்காக 1927 நீல சிலை சத்தியாகிரகம் போராட்டம் சோமயாஜுலு தலைமையில் கடலூர் அஞ்சலையம்மாள் தனது மகள் கணவருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார். அதற்காக ஓராண்டு காலம் சிறைக்கு சென்றவர். 1931 உப்பு சத்தியாகிரகத்திற்காக போராட்டம் நடத்தி 6 மாதம் சிறைக்கு சென்றார். சிறைக்கு செல்லும் பொழுது 6 மாதம் கர்ப்பிணியை பெண்ணாக சென்றார். நிறைமாத கர்ப்பிணியாக வெளியில் வந்து கைக்குழந்தையோடு திரும்ப சிறைக்கு சென்றார். அதனால் அந்த குழந்தைக்கு செயல் வீரன், பிறகு ஜெயவீரனாக மாற்றம் செய்தார். 32 கள்ளுக்கொடை மறியல் போராட்டத்திற்காக 9 மாதம் சிறைச்சாலையை அனுபவித்தார். 33 அந்நிய துணி எதிர்ப்புக்காக போராடி 3 மாதம் சிறைச்சாலையை நோக்கி பயணம் செய்தார். இது மட்டுமா, 1934 எப்படியாவது காந்தியை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் ஃபர்தா அணிந்து காந்தியை சந்தித்தார் மகாத்மா காந்தி. இதனால் இவரை தென்னிந்தியாவின் ஜான்சி என்று பெருமைப்பட அழைத்தார். தொடர்ந்து இவருடைய போராட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தது. தனிநபர் சத்தியாகிரகம் போராட்டம், வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கம், இது போன்ற போராட்டங்களில் முழுமையும் இவருடைய சேவை இருந்து கொண்டே இருந்தது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக கடலூரில் பதவி வகித்தார். பதவிக்கு பிறகு குடிநீர் பிரச்சனையெல்லாம் சரி செய்தார். புவனகிரி வீராண வாய்க்காலிலிருந்து ஒரு கிளை வாய்க்காலை உருவாக்கி தீர்த்தாம்பாளையத்திற்கு தண்ணீர் பிரச்சனையை சரி செய்தால் அந்த வாய்க்காலுக்கு அஞ்சலை வாய்க்கால் என்று பெயரிட்டு அந்த மக்கள் நன்றி கடனை தெரிவித்தனர். இது போன்ற எத்தனையோ போராட்டங்களில் அவர் ஈடுபட்டுள்ளார். 1946 மே 24 சென்னை மாகாண சட்டமன்றத்தில் அவருடைய ஆற்றிய உரையாக ஒரு சிறு கருத்து. அந்நிய துணிகளை எதிர்க்க மகாத்மா காந்தியடிகள் கதர் கொண்டு வந்தார். இதை நாம் பலப்படுத்திட பஞ்சு வெளியில் போகவிடாமல் கிராமங்களிலே வைத்து நூற்க வேண்டுமென்று அரசாங்கமே சட்டம் இயற்றிவிட்டால் துணி பஞ்சமின்றி கௌரவமாயிருப்போம். கிராமத்தில் பயிரிடுவோர் காலையில் எழுந்து வயலுக்கு போய்விடுவார்கள். காலை 10 மணிக்கு சோறு கொண்டு போவார்கள். அதை சாப்பிட்டுவிட்டு மாலை 5 மணிக்கு வீட்டிற்கு திரும்ப வருவார்கள். நாம் 3 வேளை சாப்பிட்டுவிட்டு மருத்துவரிடம் செல்கிறோம். அவர்களுக்கு உணவில்லை, துணி இல்லை. இங்கே ஒரு கோட்டுக்கு 2 கோட்டு போட்டுக்கொண்டு ஏழைகளுக்கு வேண்டிய துணியை கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையோடு அந்த உரையை ஆற்றியுள்ளதை நாம் இன்றும் நினைத்து பார்க்க முடியவது. எப்பொழுதும் இவருடைய போராட்டம், இவருடைய தியாகத்தன்மை நினைப்போம். நன்றி.